வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறையில் யார் கதையை பார்க்க போறோம்னா கிரண் பேடி கதையை பார்க்க போறோம்னா, கிரண் பேடி வந்து பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தாங்க. இவங்க வந்து 1943 ஜூன் 9 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைங்க. இவங்க அப்பா இவங்க வந்து 2வது குழந்தையா பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பொம்பளை பிள்ளைனா அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அடக்குமுறையில் இருக்காமல் இவங்க அப்பா வந்து சுதந்திரம் கொடுத்து நல்லா வளர்த்துருக்காங்க. பிள்ளைங்களும் நல்ல முறையில் படிக்க வச்சுருக்காங்க. அப்போ இன்னுமே ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னா அவங்க ஊரில் வசதி இல்லை. அப்போ வந்து அவங்க ஊரை விட்டு வேற ஊரில் தான் போய் படிக்கணும். அதுவும் போல் இவங்க அப்பா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேற ஊரில் நல்லபடியாக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. கிரண்பேடியோட சொந்தக்காரங்களாம் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன் நீங்கள் பொம்பளை பிள்ளை எங்கே படிக்க வச்சாங்க, ஏன் அங்கே தூரமாக பொம்பளை போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைக்கிள் அழுத்தணுமா. சைக்கிள்னா ரொம்ப தூரம் சைக்கிளில் போகணுமா. அதுவும் கிரண்பேடி பின்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாட்ட. அப்போ வந்து சின்ன வயசுலேயே நான் நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கா. டென்னிஸ் விளாடுவாங்க அவங்க அப்பா. அது மாதிரி கிரண்பேடிக்கும் டென்னிஸ் விளாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. நல்லா படிச்சிருக்காங்க. என்சிசி குரூப்பில் வந்து அதிலே தேசிய மாணவர் படையில் அதுலேயும் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க நல்லா படித்து. அப்போ வந்து 9 வயசு இருக்குமா. அப்போ டென்னிஸ் விளாடும்போது இப்படி விளாடும்போது முடி நல்லா நீளமாக இருக்குமா. முடி வந்து இப்படி தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முடியை கட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள ஆளுகளுக்கு வந்து பசங்களுக்கு வெட்டுவாங்கலாம், அப்படி தான் வெட்ட தெரியுமா. லேடிஸ்க்கு வெட்டுற மாதிரி வெட்ட தெரியாதான். பசங்க மாதிரி இப்படி கிராப் வெட்டிக்கிட்டு டென்னிஸ் 9 வயசுலேயே டென்னிஸ் விளாண்டு அதில் வந்து ஒரு தடவை பயங்கரமாக தோத்துட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த போர் குணம் உண்டா. ஒரு தோல்வியை கண்டுட்டாங்கன்னா தீவிரமாக உழைச்சி அதை வெற்றி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. அப்போ வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயிற்சி பண்ணி தேசிய அளவில் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம தோத்துட்டோமா அப்படியே இருந்தக்கூடாது, போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே போராடி அதுக்கப்புறம் மாநில அளவில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எதில் டென்னிஸில். அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு இவங்க கவனம் வந்து காவல்துறை பக்கத்தில் போச்சு. பெண்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அடக்குமுறையாக இருக்காங்கல்ல. அப்புறம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. அப்போ வந்து கரெக்டாக 30 வயசு இருக்கும். 30 வயசு அவங்க மேரேஜ் ஆகிடுது. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கணவரும் நல்ல முறையில் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ் பயிற்சிக்கு போகும்போது 80 ஆண்களாம் இவங்க மட்டும்தான் பெண்ணா. 80 ஆண்களுக்கு ஒரே ஒரு பெண்ணு தைரியமாக வந்து இவங்களும் பயிற்சி பண்ணி எப்படியாவது நான் ஆஃபீஸராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு அதுக்கு பிறகு IAS அதிகாரியாகவே ஆயிருக்காங்க. சின்ன வயசுலேயே முதல்ல வந்து ஒரு பெண் அதிகாரி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கிரண்பேடி தான். IAS அதிகாரியாக ஆயிருக்காங்க. அப்பவுமே இவங்களுக்கு வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வமாக இருக்குமா. அப்போ இவங்க வந்து போக்குவரத்து துறையிலையும் போட்டிருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருப்பாங்கல்ல, அவங்க வெடிகுண்டு மிரட்டல் அப்படியெல்லாம் வரும்ல. அப்போ அதுக்குன்னா ஒரு தைரியமான பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலையும் இவங்க தான் போடுவாங்க. சிறைச்சாலைன்னா அதில் இவங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே சிறப்பாகவே எல்லாமே பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது போக்குவரத்து துறையில் இருக்கும்போது நம்ம இந்திரா காந்தியோட காரே வந்திருக்கு. இந்திரா காந்தி கார் வந்திருக்கு. அது வந்து விதியை மீறி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பிடிச்சி உள்ள போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் தைரியம் வேணும் தான். அப்போ இந்திரா காந்தி இருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒரு நேர்மையான பெண்ணாக இருக்குங்க அப்படின்னு. அப்போ கூட நம்ம கிரண்பேடி என்ன சொல்லியிருக்காங்க, என்னை விட எனக்கு கீழே இருந்த ஒரு ஆஃபீஸர் தான் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தார், அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் துணி வேணுமா சில பேர் பயப்படுவாங்களா, எல்லாம் பிரதமர் வண்டியை தூக்கி நம்ம உள்ளே போட்டோம்னா நமக்கு பிரச்சனை. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு துணிவாகவே இருப்பாங்க. யாருக்கும் பயப்படக்கூடாது, நினச்சது அப்படியே போல்ட்டாக எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து தீகார் சிறைச்சாலைக்கு வந்து இவங்க வந்து அதிகாரியாக மாற்றிருக்காங்க. 2000 ஆண்கள் அதில் இருப்பாங்க. ஒரே ஒரு பெண் அதிகாரியே இவங்க. அப்போ இவங்க என்னதான் செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்போ 2000 கைதிகள் வந்து போதை பழக்கம், வெட்டு குத்து அவ்வளோ ரவுடியாகவே இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஒவ்வொரு கைதியாக கூப்பிட்டு தனியாக பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன இருந்தாலும் புகார் பெட்டி இருக்குது அதில் போடுங்க, அதில் என்ன நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையாக திருத்திருக்காங்க. இப்போ போதை பழக்கம் இருக்கும்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசனம் இருக்குது. நம்ம அசோகர் இருக்கார்ல நாட்டு சக்கரவர்த்தி, அவர் ஒரு ஆசனம் விப்பாசனம் அப்படின்னு ஒரு பேர். அந்த ஆசனத்தை சொல்லி கொடுத்து அந்த போதையிலேருந்து அவங்க மீட்டு எடுத்துருக்காங்க. கஞ்சா அப்படி போதைலாம் கிடச்சி ஒத்தையிலே இருப்பாங்கல்ல, அப்படியே ஒவ்வொருத்தராக ரவுடியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து சிறையில் வந்து சட்டம் படித்தவங்களும் இருப்பாங்கல்ல, அந்த சட்டம் படித்தவங்களை வந்து படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சுருக்காங்க. இப்போ நீ படித்தவா இருக்க, படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க கொஞ்ச நாள்லேயே வந்து அவ்வளோ கைதிகளையும் திருத்திட்டாங்க.
யோகாசனம் சொல்லிக் கொடுக்க அப்படி இப்படின்னு இவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, போதை மறுவாழ்வுக்காண்டி இவங்க தனியாக ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட சொந்த செலவில் வந்து ஒரு சமூக சேவை மாதிரி பண்ணியிருக்காங்க. அது தனியாக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களால நிறைய ஆண்கள் திருந்திருக்காங்க. 2000 ஆண்களை வந்து ஒரு பெண்ணை விட்டுருக்கும்போது அத்தனை பேர்த்தையும் பேசி அவ்வளோ பேர் வந்து எது ஒன்றுனா கிரண்பேடியை கூப்பிடுங்க, அவங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. கிரண்பேடி வந்து யாருக்குமே பயப்பட மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தால் பட்டுன்னா என்ன படுதோ அதை டக்குன்னு பேசுவாங்களாம். புதுச்சேரியில் வந்து இவங்க ஆளுநராக போட்டிருக்காங்க. ஆளுநராக போட்டோன்னா முதல்வருக்கு இல்லாத ஒரு இதே எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. முதல்வர் இருக்கார்களா, அவங்களுக்கு உள்ள உரிமையை விட எனக்கு அதிகமான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடுவாங்க. அப்படி மாதிரி எந்த ஆணவத்துக்கும் பயந்தது கிடையாது. எதிர்த்து தப்புனா தப்பு, சரினா சரி, அப்படி ரொம்ப துணிச்சலாக வாழ்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. உயரிய பெண்மணி அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு விருது எழுதியிருக்காங்க, மகசேசே விருது, அந்த விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னை தெரசா விருது வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்காத விருதே கிடையாது. அவ்வளோ தூரம் நாட்டுக்காண்டி ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியை வந்து இவங்க 2011 வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி போயிருக்கலாம், அந்த கட்சியில் சேர்ந்து அதுலேயுமே இவங்க இருந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு தான் புதுச்சேரியில் வந்து இவங்க ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து இவங்களை வச்சு நம்ம என்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுன்னா ரொம்ப துணிவு வேணும், நினச்சதை முடிக்கணும், யாருக்குமே பயன் கிடையாது. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்னாலும் சரி, இது தப்பு அப்படின்னா அப்படியே சொல்லிடுவாங்க. அவ்வளோ மாதிரி ஒரு வீரமான ஒரு பெண்ணு. அதனால் இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிடணும், தைரியமாக இருக்க கற்றுக்கணும்.